ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எக்ஸோடஸ் டிவி அருளுரை துளிகள் வழியாக இந்த நல்ல வேளையில் உங்களை வாழ்த்துகிறோம். நம்மை பரிசுத்தம் செய்கிற கர்த்தர். அன்பான சகோதர சகோதரிகளே, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் தொடர்ந்து ரட்சிப்பின் பூரணத்துக்கு ஏதுவாக எவ்வாறு வழிநடத்துகிறார், அதில் நம்முடைய விசுவாசம் எவ்வளவு முக்கிய பங்கு வகிக்கிறது, தேவனுடைய தொடர் செயல்கள் என்ன என்று நாம் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். கடந்த முறை குமாரனாகிய கிறிஸ்து பிதாவினிடத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறார் என்று சிந்தித்தோம். இன்றைக்கு நம்மை பரிசுத்தம் செய்கிறவர் கர்த்தர். எபிரேயர் 2 அதிகாரம் 11 பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களுமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள், அவர் தேவன். பரிசுத்தம் செய்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்கள் நாம். 2 பேரும் தேவனால் நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம். இது ரொம்ப ஆழமான ஒரு சத்தியமாக இருக்கிறது. பரிசுத்தம் செய்கிறவர் பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியாகிய தேவன். விசுவாசிகளை அனுதினம் பரிசுத்தம் செய்கிறார். விசுவாசிகளை அனுதினம் பரிசுத்தத்துக்கு ஏதுவாக வழிநடத்துகிறார். இதுல குமாரனுடைய முக்கியமான செயல் எபிரேயர் 13:12 வாசிக்கிறோம். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். முதலாவது, இந்த பரிசுத்தம் செய்கிற இந்த செயலை ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் அவர் ஆரம்பித்தார். ரொம்ப அருமையான தேவனுடைய செயல். பாருங்க, திரும்பவும் அந்த பகுதியை வாசிக்கிறேன். எபிரேயர் 13:12 அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். நம்மை பரிசுத்தம் செய்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. திரித்துவ தேவனில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சுய இரத்தத்தினாலே நம்மை பரிசுத்தம் செய்யும்படியாக அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். மாத்திரமல்ல, பாருங்கள், யோவான் 17:17 உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அவருடைய சத்தியத்தினாலே நம்மை பரிசுத்தமாக்குகிறார். சத்தியம் என்றால் ஆண்டவர் சொன்ன, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், உம்முடைய வார்த்தையினாலே பரிசுத்தப்படுத்தும். அப்போ இந்த பரிசுத்தம் செய்கிறவர், நம்மை பரிசுத்தத்துக்கு நேராக வழிநடத்துகிறவர் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவராக இருக்க வேண்டும். அவரும் பரிசுத்தர், அவர் மகா பரிசுத்தர் என்று வேதம் கூறுவது. ஆனாலும் இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த பொழுது ஒரு வார்த்தை கூறினார். பாருங்கள், யோவான் 17:19 அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி. யார்? நீங்களும் நானும். பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களாகிய நீங்களும் நானும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி. கவனியுங்கள், அவர்களுக்காக, அதாவது நமக்காக, நான் என்னை தானே பரிசுத்தமாக்குகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த பொழுது சொன்ன ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை, நம்மை பரிசுத்தத்துக்கு நேராக வழிநடத்தும்படியாக குமாரனாகிய கிறிஸ்து பூரண பரிசுத்தர். அவரிடத்தில் எவ்வளவேனும் பழுது இல்லை. வேதம் சொல்கிறது அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இருளானது அவரை பற்றி கொள்ளவும் இல்லை. அவர் சொல்றார், நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். நீங்களும் நானும் பரிசுத்தம் செய்யப்படும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அநேகரை பரிசுத்தத்துக்கு நேராக வழிநடத்தும்படியாகவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உங்களுடைய என்னுடைய கவனம் எங்கே இருக்கிறது பாருங்கள். குமாரன் பூரண கிறிஸ்து. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா எபிரேயர்ல ஒரு வசனம் இருக்கிறது. எபிரேயர் 7 அதிகாரத்துல, நியாயப்பிரமாணமானது பலவீனமான மனுஷர்களை ஆசாரியராக ஏற்படுத்துகிறது, ஆனால் ஆணையோடு விளங்கிய வசனமோ பூரணரான குமாரனை ஏற்படுத்துகிறது. இவர் பூரணர், இவர் பூரணர். இவ்வளவேனும் அவரிடத்துல இருள் இல்லை. வேதம் சொல்கிறது பாருங்கள், அவரை குறித்து சொல்லும்போது, பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களில் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியர் நமக்கு ஏற்றவராயிருக்கிறார். அப்படி என்றால்
அவர் பரிசுத்தத்தில் நிகரற்றவர். ஆனால் அவர் கூறுகிறார், உங்களையும் என்னையும் பரிசுத்தம் பண்ணும்படியாக தன்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். மோரிஸ் என்கிற தேவனுடைய மனிதன் கூறுகிறார், ஒரு ரோஜா செடியில் மொட்டு இருக்கிறது, அதே ரோஜா செடியில் ஒரு பூ இருக்கிறது. மொட்டும் பூரணம்தான், அந்த பூவும் பூரணம்தான். இப்போ இயேசு கிறிஸ்து பூமியில் வந்த பொழுது பூரணராகத்தான் வந்தார். ஆனாலும் இந்த பூரணரான குமாரன் ஜனத்தை பரிசுத்தம் பண்ணும்படியாக அவர் தன்னை தானே பரிசுத்தமாக்கினார். சிலுவையில் ரத்தம் சிந்தினார். பிதா அந்த பலியை சுகந்த வாசனையான பலியாக ஏற்றுக்கொண்டார். அப்படின்னால் the so perfect and righteous and holy sacrifice on the cross, அதைத்தான் அவர் அங்கு மீன் பண்ணுகிறார். நான் என்னைத்தானே நான் பரிசுத்தமாக்குகிறேன். பரிசுத்தம் செய்யப்படுகிறோம், அநேகரை பரிசுத்தத்துக்கு நேராக வழி நடத்துகிறோம். அந்த செயல் உங்களில் ஆரம்பமாகும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த வார்த்தைகளை நாங்கள் வைக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 19. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். பிதா செய்கிறார், கிரியை செய்கிறார், குமாரனும் கிரியை செய்கிறார். பிதா பரிசுத்தம், குமாரனும் பரிசுத்தம். நான் குமாரன் ஜனத்தை பரிசுத்தம் பண்ணும்படியாக அவர் தன்னை சிலுவையில் ஒப்புக் கொடுத்தது மட்டுமல்ல, தொடர்ந்து தன்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன் என்று கூறுகிறார். நீங்களும் நானும் குமாரனுடைய பரிசுத்தத்தை நாம் பெற்றிருக்கிறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல, இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிருஷ்டிக்கிறார், நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். நீங்களும் நானும் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு அறிக்கை, சங்கீதம் 51:4, தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன் என்று. நம்முடைய பரிசுத்த செயல்களில் நாம் குறைவுள்ளவர்களாக இருப்போமானால் இன்றைக்கு இந்த அறிக்கை கண்டிப்பாக உங்களை தொடர் பரிசுத்தத்தில் நிலைத்திருக்க உதவி செய்யும். தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன் என்று அறிக்கையிடுவோமானால், பரிசுத்தம் செய்கிறவர் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களை தொடர்ந்து பரிசுத்தத்துக்கு நேராக வழிநடத்துவார். பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்கள் நம்மை சுற்றி இருக்கிற அல்லது நம்மை சார்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாம் பரிசுத்தம் பண்ணும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற சிந்தையை நினைவில் கொண்டு தொடர் பரிசுத்தத்தில் முன்னேறுவோம். பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். தேவன் இந்த சிந்தைகளை ஆசீர்வதிப்பாராக.